நவம்பர் 2 டியூஸ்டே மினி விளாக் இது. கார்த்திகை தீபம்கான முன்னேற்பாடுகள்ல மும்முரமா ஈடுபட்டு இருந்தேன். மற்ற வீடுகள்ல முன்னேற்பாடுகள்னா பிரசாதம் பண்றது, பலகாரம் பண்றதுன்னா, என் வீட்டுல முன்னேற்பாடுனா கிளீனிங் தான். பெருக்கி துடைக்கிற வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பேன், ஷர்மிளா இன்னைக்கு மடன்னு 30 மினிட்ஸ்க்குள்ள இந்த வீட்டை நீ பெருக்கி தொடச்சு முடிக்க போற, தட்டுறோம் தூக்குறோம், இப்படி எல்லாம் செல்ஃப் மோட்டிவேஷன் டயலாக்ஸ் எனக்கு நானே சொல்லிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனா தொடப்பத்தை கையில எடுத்த உடனே முழுசா சந்திரமுகியா மாறிடுவேன். மேல கீழே லெப்ட்ல ரைட்லன்னு நான் கிளீன் பண்ணி முடிக்க 1.5 மணி நேரம் ஆகும். பெருக்கி துடைக்க ஆள் வச்சா 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுதான் எப்படின்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. உனக்கு தாமா ஸ்பீடா வேலை செய்ய சாமர்த்தியமே இல்லைன்னு என் கணவர் சொல்வாரு. டிட்வா புயலால பால்கனியும் ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. வெறும் இலைகள், பிளான்ட் குப்பை மட்டும் இல்ல, பரோட்டா, கருவேப்பிலை எல்லாமும் விழுந்திருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாவங்கள்னு சொல்லலாம். மேல இருக்கிற வீடுகள்ல இருந்து போடப்படும் இது போல குப்பைகளையும் நான் தான் கிளீன் பண்ணணும். பால்கனிலயும் விளக்கு வைப்பேன். சோ வால் டு ஃப்ளோர் எல்லாமே கழுவி தள்ளியாச்சு. நெக்ஸ்ட் முக்கியமான வேலை விளக்குகளை ரெடி பண்றது. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கார்த்திகை தீபம் டைம்ல மட்டும்தான் இந்த பாக்ஸ் வெளியே வரும். இந்த 22 அகல் விளக்குகளை தான் ஒவ்வொரு வருஷமும் யூஸ் பண்ணுவேன். புதுசாலாம் எதுவும் வாங்க மாட்டேன். கொதிக்கிற தண்ணியில பேக்கிங் சோடா, டிஷ் வாஷிங் லிக்விட், இது மெட் பிளஸோட ஆன்டிசெப்டிக் லிக்விட் பிராண்ட், டெட்டால் மாதிரி தான். ஃபைனலா லிக்விட் டிட்டர்ஜென்ட் எல்லாமே சேர்த்து விளக்குகளை போட்டுடணும். 3-4 நிமிஷம் கொதிச்ச அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஆற விட்டுடணும். அந்த கேப்ல பாக்ஸ்க்கு பேப்பர் மாத்திடுவேன். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த வேலையை செய்வேன். போன வருஷம் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு தான் இந்த லேம்ப்ஸ் எல்லாம் பாக்ஸ்குள்ள போட்டு ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் தண்ணியில எவ்வளவு ஆயில் மேல மிதக்குது பாருங்க. இந்த வருஷம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி மறுபடியும் இப்படி கிளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். தண்ணி ஆறின அப்புறம் விளக்குகளை வெளியே எடுத்து ஒன்னொன்னா சபீனா வச்சு தேய்ச்சிடுவேன். இதுக்கு செப்பரேட்டா ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், விளக்குகள் காய அடுக்கி வச்சாச்சு. எண்ணெய் கசியாம இருக்க என்னதான் தண்ணியில ஊற வச்சாலும் அடியில நெயில் பாலிஷ் அடிச்சாலும் தரைக்கு எண்ணெய் வந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த இயர் எண்ணெய் ப்ராப்ளம் உனக்கு வராதுமா, நான் ஐடியா பண்றேன்னு சொல்லிட்டு பழைய அட்டைப்பெட்டி எடுத்து அழகா 44 பீசஸ் கட் பண்ணி திக்னஸ் அண்ட் ஹைட்டுக்காக 2 ஒட்டி 22 பேசஸ் தயார் செய்து கொடுத்தாரு பெரிய தம்பி நிட்சன். அட்டைப்பெட்டின்னு தெரியக்கூடாது என்பதற்காக மேல பெயிண்டும் பண்ணி கொடுத்தாரு. நிஜமாவே அது ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருந்துச்சு. தரைக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட வரல. சோ மை ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் டு நிட்சன் தம்பி. கார்த்திகை தீபம் வீடியோ செப்பரேட்டா அப்லோட் பண்றேன். இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.